जगन्नाथ कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. அப்ப கலியுகத்துல மக்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. கலியுக மக்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. என்னது அது? ஜபயோகம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜபயோகா இதுதான் நம்பர் 1 யோகா. இந்த ஜபயோகம் தான் கலியுகத்துல நமக்கு ஒரே வாய்ப்பு. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சாதாரண மந்திரம் இல்லை, இது மகா மந்திரம். இந்த மகா மந்திரத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது. கிருஷ்ணருக்கும் அவர் நாமத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. இப்போ உங்களுக்கு பிரபு சொல்லி தந்திருப்பார், நாம் இந்த உடம்பு இல்லை ஆத்மா இல்லை. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடம்பு என்ன ஆத்மா என்ன? இப்போ நான் யாரு? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, அப்படிதான் சொல்லணும். நான் யாருன்னா ஒரு பிரபுன்னு சொல்லக்கூடாது. அவர் உடம்பு இல்லை ஆத்மா. நான் அப்படின்னு சொன்னாலே இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா. ஆனா கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உடம்பு ஆத்மா எல்லாம் பேதம் கிடையாது. இப்ப நமக்கு என் உடம்பு வேற ஆத்மா வேற. என் உடம்புல இருந்து ஆத்மாவை எடுத்துடலாம், பிரிச்சிடலாம் இல்லையா? இந்த உடம்புல இருந்து ஆத்மா போயிடும், உயிர் போயிடும். ஆனா கிருஷ்ணருக்கு அவர் உடம்பு, ஆன்மா, நாமம், ரூபம் எல்லாம் ஆன்மீகமானது, எதையுமே பிரிக்க முடியாது. அப்ப புராணத்துல என்ன சொல்லிருக்கு? நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்வா நாம நாமினோ. பின்னம்னா உடைக்கிறது, பின்னானா உடைச்சிடலாம், அபின்னானா உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டா பகவானும் அந்த நாமமும் வேற வேற இல்லை, கிருஷ்ணரும் ஒரு நாமமும் வேற வேற இல்லை. அப்புறம் அவர் ரூபமும் அவரும் வேற வேற இல்லை. அவர் ரூபம் எல்லாம் ஆன்மீகமானதுதான். சச்சிதானந்த விக்கிரகம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். அப்போ பகவானுக்கும் ஒரு நாமத்துக்கும் பேதம் கிடையாது. அதனால கிருஷ்ணர் கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்கார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கலியுகத்துல கிருஷ்ணர் எந்த ரூபத்துல இருக்காரு? நாம ரூபத்துல இருக்கார். கலியுகத்துல கிருஷ்ணர் நேரடியா அவதாரம் பண்றதே இல்லை. மற்ற யுகங்கள்ல நேரடியாக அவதாரம் பண்ணியிருக்காரு. சத்தியுகத்துல என்ன அவதாரம் பண்ணாரு? வெரி குட், நரசிம்ம அவதாரம். திரேதா யுகத்துல ராம் லக்ஷ்மண். துவாபர யுகத்துல கிருஷ்ண பலராம். ஆனா கலியுகத்துல பகவான் நேரடியா வர்றதுல ஒரு மறைமுகமா வர்றாரு. யார் அவரு? சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, நித்யானந்த பலராம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா நித்யானந்தோ சுகதிதோ கௌட தேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்து அப்படி இருக்கும். சந்திரனும் சூரியனும் சேர்ந்து நம்ம பார்த்ததில்லை. ஆனா சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணாங்க. அவங்க கிருஷ்ணர் பலராம தான். ஆனா அவங்க நேரடி அவதாரம் பண்ணல. அவங்க என்னவா வந்தாங்க? பக்தனா வந்தாங்க. பகவானே பக்தனா வந்தாரு. அது ஏங்க பகவானே பக்தனா வரணும்? வெரி குட். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு ஏன் பக்தரா வந்தாங்க? ஒரு கிராமத்திலையும் நகரத்திலையும் போய் கிருஷ்ணநாமத்தை பிரச்சாரம் பண்ணாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. ஏன் அவங்க கிருஷ்ணநாமத்தை பிரச்சாரம் பண்ணாங்க? அவங்களே பகவான் தானே, அவங்களே பக்தனா வந்திருக்காங்க. ஏன் பக்தனா கிருஷ்ணநாமத்தை பிரச்சாரம் பண்ணாங்க? ஏன்னா இந்த கலியுகத்துல நாம ஜபம் மட்டும்தான் நமக்கு விடிக்கும் நம்மள. இந்த கலியுகத்தோடைய தாக்கம் எங்க இருக்கு? பேக்கெட்லயே இருக்கு. கலியுகம் எங்க உட்கார்ந்துருக்கு? பேக்கெட்லயே உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு என்ன நியூஸ் வந்தது, இன்னைக்கு சினிமாவில் என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன எல்லாம் ஃபோன்லேயே பார்த்துட்டு, இன்னைக்கு எல்லாமே ஃபோன்லேயே பார்த்துடலாம். வீட்டில் உட்காந்த இடத்துல இருந்து
எல்லாமே பார்த்தலாம். கலி புருஷன் போன் ரூபத்தில் இருக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு 2 பேரும் கலியுகத்தில் அவதாரம் பண்ணி அவங்களே பகவான் நாமத்தை பிரச்சாரம் பண்றாங்க. பகவான் நாமத்தை பிரச்சாரம் பண்றாங்க. கலேர் தோஷ நிதிராஜன், பாகவத்தில் என்ன சொல்லி அந்த ஸ்லோகம் போட்டிருக்கு, அதுல கலேர் தோஷ நிதிராஜன் இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்க, அதுல போட்டிருக்கா. கலேர் தோஷ நிதிராஜன் அஸ்தி ஏகோ மகாத்குணா கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜேத் இருக்கா. கலியுகத்துல கலேர் தோஷ, கலியுகத்துல நிறைய குற்றங்கள்லாம் இருக்கு. அந்த நன்மை என்ன? கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 முக்த சங்க பரம்பிரஜேத். கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நம்ம ஹரிநாமத்தை சொல்ல வேண்டும். இதுதான் இந்த யுகத்துக்கான தியானம், ஜப தியானம். நம்முடைய ஜபத்தை தியானமாக செய்யணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கன்னா ஒரு கையில ஜபமாலை வச்சுட்டு ஒரு கையில போனை வச்சுட்டு கூடாது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது துளசி முன்னாடி, பகவான் முன்னாடி, பிரபுபாத் முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே நல்லா கீழே உட்கார முடியல, சேர்ல உட்காந்துக்கலாம். சேர்ல உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. அந்த ஓரொரு மந்திரத்தில், அந்த மகா மந்திரத்தில் ஓரொரு வார்த்தையும் காதால கேட்கணும். வாயால சொல்லணும், காதால கேட்கணும், மனசால நினைக்கணும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய வெளியும் புதர்வான் நிந்தனமும் தீயினால் தூசாகும் சேர்ப்பேலோர் என்பாவர். ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க திருப்பாவையில். பகவான் நாமத்தை வாயால பாடி மனசினால சிந்திச்சு அவருக்கு சேவை பண்ணா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க எல்லா பிழைகளும் போயிடும், எல்லா குற்றங்களும் எல்லா தோஷங்களும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய வழியும் புகுதருவான் என்றது. எல்லா பிழையும் குற்றங்களும் தோஷங்களும் பாவங்களும் எல்லாம் போயிடும். தீயில போட்ட பஞ்சு மாதிரி. ஒரு பஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பஞ்சு கொஞ்சம் பஞ்சை எடுத்து தீயில போட்டு பாருங்க, டப்புன்னு பஸ்ட் ஆயிடும். அப்படி பஸ்பமா போயிடும். பஞ்சு எங்க போச்சுன்னு தெரியாது இல்லையா. ஒரு காட்டன் பீஸ் எடுத்து நெருப்புல போட்டா அந்த காட்டன் பீஸ் என்னாச்சுன்னு தெரியாது, கண்ணுக்கே தெரியாம போயிடும். இங்க பண்ணி பாருங்க, கொஞ்சம் பஞ்சு கையில் எடுத்து நெருப்புல போட்டு பாருங்க, கண்ணுக்கு தெரியாம போயிடும். அந்த மாதிரி யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே நாம ஜெபம் பண்றாங்களோ அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீயில போட்ட பஞ்சு மாதிரி காணாம போயிடும். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? ஹரே நாம ஹரே நாமை வெகி கேவலம் கலோ நாஸ்தியேவ கதிரன்யதா. கலியுகத்துல பகவான் நாமத்தை சொல்றதை தவிர வேறு வழியே இல்லை. ஒரு விஷயத்தை 3 தடவை சொல்லிட்டா இனி திரும்ப பேசக்கூடாதுன்னு அர்த்தம். விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு. விஷ்ணுவுக்கு எவ்வளவு நாமம் இருக்கு? 1000 நாமம். அது அப்படியே ஒரு போயிட்டே இருக்கும். இதை உட்காந்து படிங்கன்னு சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சிலர் படிக்கலாம், கொஞ்சம் புத்தி கூர்மையா இருக்கிறவங்க, கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கிறவங்க, கொஞ்சம் கிரகிக்கூடிய தன்மை இருக்கிறவங்க படிக்கலாம். ஓம் விஸ்வம் விஸ்வவதத்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூத பாவனக பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி. அப்படியே போயிட்டு இருக்கும். இது ஒரு அரை மணி, இப்படி சொன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்படி சொன்னாலே நீங்க மெதுவா சொன்னீங்கன்னா ஓம் விஸ்வம் விஸ்வபதத்காரோ இப்படி சொன்னா இன்னொரு 1 மணி நேரம். கொஞ்சம் வேகமா சொன்னா அரை மணி நேரம் ஆகும். இது எல்லாரும் சொல்ல முடியுமா? பார்வதி மாதா இருக்காங்கல்ல, பார்வதி தேவி நமக்கு அவங்கதான் ஜெகன் மாதா. இந்த உலகத்துக்கே மாதா யாரு? பார்வதி. அவங்கதான் ஜெகன் மாதா. நம்ம எல்லாருக்கும் அவங்கதான் அம்மா. பார்வதி தாயார், பார்வதி அம்மா, அம்பிகா. பார்வதி அம்மாவுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை. அம்மாவுக்கு தானே குழந்தைகள் மேல அக்கறை இருக்கும், அப்படிதானே? அம்மாவுக்கு தான் குழந்தைகள் மேல அக்கறை இருக்கும். அப்ப பார்வதி தேவி ஒரு நாள் சிவபெருமான்ட்ட கேட்கிறாங்க, பிரபு பகவான் விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு, என் குழந்தைகள்லாம் சோம்பேறிங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? இந்த குழந்தைங்கள்லாம், என் குழந்தைகள்லாம் பகவானை அடையிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இந்த 1000 நாமம் சொல்ல முடியாது அவனால, ஏதோ 1-2 குழந்தை சொல்லலாம், எல்லா குழந்தையும் சொல்லாது. அப்ப என்ன வழி இருக்கு?
அப்பதான் சிவபெருமான் சொல்றார் ஒரு வழி இருக்கு. விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை சொல்ல முடியாதவங்க இந்த ஒரு மந்திரத்தை சொன்னா போதும் 1000 நாமம் சொன்ன பலன். 2 எழுத்து ராம ராம ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஓ பார்வதி, ஒன்றும் கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆயிடாது. அவங்க விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை சொல்ல முடியாம போயிடலாம், பரவாயில்ல, தப்பொன்னும் இல்லை. 2 எழுத்து சொன்னா போதும் ராமா. யாராவது ராமாங்கிற 2 எழுத்து சொல்லிட்டா, 2 அக்ஷரம் ராமா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல, இன்னும் சத்தமா ராமா. இந்த ராமாங்கிற 2 எழுத்து சொன்னா விஷ்ணுவோடைய 1000 நாமம் சொன்ன பலன் கிடைச்சிடும். விஷ்ணுவோடைய 1000 நாமம். அப்ப ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துல எத்தனை ராமா இருக்கு? 4 ராமா. அப்போ ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எவ்வளவு விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? 4000 விஷ்ணு நாமம். 4 தடவை விஷ்ணு சகசரநாமம், 4000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு சைதன்ய சரிதாமிர்தத்துல, யாராவது கிருஷ்ணாங்கிற நாமத்தை சொன்னா, கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா 3 ராம நாமம் சொன்ன பலன் கிடைச்சிடும். கிருஷ்ணான்னு சொன்னா 3 ராமம், ராம நாமம். அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல எவ்வளவு கிருஷ்ணா இருக்கு? 4 கிருஷ்ணா. அப்ப எவ்வளவு ராம நாமம் சொன்ன பலன் கிடைக்கும்? 12 ராம நாமம் சொன்ன பலன் கிடைக்கும். அப்போ ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சொன்னா எவ்வளவு 1000 விஷ்ணு நாம சொன்ன பலன் கிடைக்கும்? 16000 விஷ்ணு நாமம் சொன்ன பலன் கிடைக்கும். 16 தடவை விஷ்ணு சகசர நாமம் சொன்ன பலன் கிடைக்கும். இப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம கிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்காங்க? நீங்க 108 தடவை சொல்லுங்க, 2 மாலை சொல்லுங்க, 3 மாலை சொல்லுங்க, 4 மாலை சொல்லுங்க, சிலர் 16 மாலை சொல்றோம். அப்போ ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே 16000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன்னா, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 தடவை சொன்னா எவ்வளவு விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? நீங்க கால்குலேட்டர்ல தான் போடுவீங்க, நான் டக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? 16000 × 108 போடுங்க. யார் போன் வச்சிருக்காங்க? இங்க இருக்கு. 16 × 108 எவ்வளவு? 1000 இல்ல, தப்பு, 16000 கரெக்ட். 16000 × 108 17,28,000 விஷ்ணு நாம சொன்ன பலன். ஒரு 108 தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா. அப்போ பக்தர் என்ன சொல்றாங்க? ஒரு மாலையா ஜெபம் பண்ணீங்களேன். எனக்கு நேரம் இல்லை சுவாமி, ஒரு மாலை சொல்லணுமா? 10 நிமிஷம் ஆகுமே. ஐயா எவ்வளவு பலன் பாருங்க. 10 நிமிஷம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா 17,28,000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன். அப்ப நீங்க போன் எடுத்தீங்க, ஹரே கிருஷ்ணான்னு சொன்னீங்க, அப்ப எவ்வளவு ஆச்சு? 3000 ராமநாம 3000 விஷ்ணு நாம சொன்ன பலன். நடக்கும்போது ஹரே